So hey guys, this is Vichu Hop signing in. Welcome back to this video. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாக் breed வந்து கேனிகோ. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாக் breed வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அக்ரெஷன் டாக் breedனு சொல்லலாம். ஸோ இந்த breed உருவான இடம் வந்து இட்டாலி. உருவான வருடம் வந்து 20ஆம் நூற்றாண்டுலேருந்து breed யூசேஜில் இருக்குது. ஸோ இந்த breedோட முக்கியமான ஒரு காலகட்டம் வந்து 1970லேருந்து இந்த breed வந்து யூசேஜ் அதிகமாகவே இருக்குது. 1970க்கு முக்காலத்தில் இந்த breed கொஞ்சம் அழிவு போச்சு. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் தான் இந்த breed அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம்ஸ்க்காக யூஸ் பண்ண breed, கார்டிங்காக யூஸ் பண்ண breed. அக்ரிகல்ச்சர் குறையப்பட்டதும் இந்த breed வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு. ஸோ 1970க்கு அப்புறம் டாங் ஃபேட்சஸ் எடுத்து இந்த breed எடுத்து பயங்கரமாக ஒரு எபிக் கொடுத்து இந்த breed ஒரு ரீபில்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ 1993ல் இந்த breed வந்து இன்டர்நேஷனல் அளவுக்கு ஃபேமஸ் ஆகி இன்டர்நேஷனல் கேனிகோசோ கிளப் வந்து இதை அசோசியேட் பண்ணாங்க. 1996ல் FCA ஸ்டாண்டர்ட் வந்து இந்த breed ஸ்டாண்டர்டைஸ் கொடுத்தாங்க. 2010ல் AKC இந்த breed வந்து ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. இந்த breed வந்து ஒரு 2 கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த breed கொஞ்சம் அக்ரிஷன் breedனு சொல்லலாம். பட் ஆனால் இக்காலத்தில் வந்து ரொம்பவே டெம்பர்மெண்ட் கம்மியாகவே இருக்குது. ஏன்னா ஷோஸில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ 2 நாடு என்னென்ன நாடு அப்படின்னா உக்ரைனு, பேரமூடா ஐலாண்டுன்னு சொல்லலாம். ஸோ USA வந்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. இந்த breed வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக லைசன்ஸ், அந்த breed லைசன்ஸ் இருக்கணும், இல்லைனா இந்த breed யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த breed வந்து ஷோஸ்லலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கணும் USAல இருந்தால். ஸோ இந்த breed வந்து ஒரு கேனிகோசோ அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பாடி கார்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் breedனு சொல்லலாம். இந்த breed உருவாக்கப்பட்ட காரணம் எதுக்காகனா ஃபார்மிங்கு, அப்புறம் காட்டு பண்ணியை வந்து துரத்துறதுக்காகவும் இந்த breed வந்து பயங்கரமாக கார்டிங் சென்ஸ் உள்ள breed. ஸோ அதனால் கார்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த breed யூஸ் பண்ணியிருக்காங்க அதிகமாக. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த breed ஒரு பெரிய ஃபேமஸான கதையை வச்சுட்டு இருக்கு. இந்த breed வந்து மெட்டமோரா டவுன்ஷிப் அப்படின்ற ஒரு இடத்துல 2012 ஒரு 2 கேனிகோஸை சேர்ந்து ஒரு ஜாகிங் போகிற 46 வயசு ஒரு மனிதனை வந்து கொன்றுச்சு. ஸோ அதனால் இந்த breed பயங்கர வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதனால் இந்த breed நிறைய இடத்துல பேன் பண்ணிட்டாங்க 2012க்கு அப்புறம். ஸோ இந்த breedோட அப்பியரன்ஸ் லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 25 to 27.5 இன்ச்சஸ் மேலுக்கு, ஃபீமேல் வந்து 23.5 இன்ச்சஸ்லேருந்து 26 இன்ச்சஸ் வரைக்கும் ஃபீமேல் இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வெயிட்டு பாடி எல்லாமே வந்து மசிலியாக ப்ரொபோர்ஷனாக இருக்கணும். ஸோ இதோட breedோட மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா 40 to 54 kg வரைக்கும் இருக்கலாம். இந்த breedோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, கிரே, ஃபான் அண்ட் பிரிண்டில். இந்த breedக்கு காது கிராப்பிங் பண்ணுவாங்க. அப் டு யூ நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த breed வந்து இந்தியாவில் யூசேஜில் தான் இருக்குது. நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இந்த breedோட கோட் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கோட்டு. ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் கோட் லெவலில். இந்த breed வந்து எந்த breedோட சேர்த்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த breed வந்து ரோமன் வார் டாக்ஸும் அப்புறம் நியோபலிட்டன் மேசிஃபோட ஒரு கசின் கூட சொல்லலாம் இந்த breed. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டிப்பிக்கலான ஒரு மேசிவ் டைப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் மேசிவ் டைப்பும் மொலாசர் டைப்போட ஒரு காமன் ஒரு கைண்ட் ஆஃப் breedன்னு சொல்லலாம். ஸோ இந்த breedோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா 9லேருந்து 11 வருஷம் 12 வருஷம் கூட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களோ. லிட்டர்மன் சைஸு குட்டி போடுற வாய்ப்பு அதிகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 பப்பி மேக்ஸிமம் போடும். AKC வந்து ஒர்க்கிங் குரூப்பில் வச்சிருக்காங்க. இது ஒரு டிப்பிக்கல் ஒர்க்கிங் டாக். ஸோ FCI வந்து குரூப் 2 மொலாசர் டைப் மேஸ்டிஃப் டைப் செக்ஷனில் வச்சிருக்காங்க. டெம்பர்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 2 ஒர்க்கிங் லைனு, பெஸ்ட் மசிலி டாக், கார்டிங்காகவே பயங்கரமாக யூஸ் பண்ண டாக். ரொம்ப காம், ரொம்ப சைலண்ட்னு சொல்லலாம். அவ்வளோ அதிகமாக குலைக்காது. பட் ஆனால் பயங்கரமாக கடிக்கும். ஸோ வந்து நீங்கள் பிரீடை ஷோ லைன்லேருந்து எடுத்தீங்கன்னா கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே வந்து நீங்கள் ஒர்க்கிங் லைனில் எடுத்தீங்கன்னா கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் FCI ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்தால் வந்து இம்போர்ட் பண்ணால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அடுத்த டாப்பிக்கு. அந்த டிஸ்க்ளைமர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த breedக்கு வந்து சோஷியலைசேஷன் அதிகமாகவே தேவைப்படும். ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். குழந்தைங்க ஃபேமிலிஸ் கூட ஈஸியாக வந்து இந்த breed அட்டாச் ஆகிடும். அதே மாதிரி கார்டிங் சென்ஸ் ரொம்பவே அதிகம் நேச்சுரலே. ஸோ இந்த breed வச்சுட்டு இருந்தால் எல்லா விஷயத்துக்குமே இந்த breed ஃபேஸ் பண்ணுவோம். எந்த பிரச்சனைக்கும் எதுக்கும் டெம்பர்மெண்ட் லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால எதை பற்றும் பயப்படாது. ஈஸியாக கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது ஸ்டேஞ்சஸ்லாம் பார்த்தா கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒர்க்கிங் லைன்லேருந்து எடுத்தால் FCA ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் லைன்லேருந்து எடுத்தால் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஷோ லைனில் எடுத்தால் அவ்வளோவா டெம்பர்மெண்ட் லெவல் இருக்காது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த breed வாங்கினா டிஸ்க்ளைமர்ஸ் நீங்கள் ஷோ குவாலிட்டி தவிர்த்து நீங்கள் ஒரு ஒர்க்கிங் லைன் இந்த breed எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த breed கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு சூட்டபிள் கிடையாது. நான் ஒர்க்கிங் லைன் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த breed நீங்கள் வாங்கணும்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த breed நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுங்கள். லீஸ் ட்ரைனிங், ஒபீடியன்சி எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா இது வந்து பயங்கரமாக ஒரு பெரிய சைஸ் breed. ஸோ இந்த breed லீஸ் ட்ரைனிங் கொடுக்கலாம். இழுத்து போய் உங்களுக்குலாம் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த சோஷியலைசிங் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இந்த breed கண்டிப்பாக ரொம்பவே அதிகமாக நீங்கள் கொடுக்கணும். டைமும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த breed வாங்குறீங்கன்னா ஈஸி டு மெயின்டெனன்ஸ். ஏன்னா இந்த breed இந்தியாவில் அவ்வளோ இன்னமும் ஃபேமஸ் ஆகலை. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கி நீங்கள் ஒரு விக்டிம் ஆகிடாதீங்க இந்த breed வாங்கி அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த சோஷியலைசிங் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். எக்ஸசைஸும் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதே மாதிரி இந்த breedக்கு வந்து மென்டல் ஸ்டிமுலேஷனும் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ அதே மாதிரி பேக்யார்ட் ப்ரீடிங்கு இந்த breed வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எதுவுமே வெளியே சோஷியலைசிங் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தால் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆகும் அதிகமாக. ஸோ அதனால் இந்த breed வந்து குலைக்கிறதும் கம்மி. நீங்கள் நேராக போய் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஷோ குவாலிட்டிஸ்க்கு இந்த நான் சொன்ன எல்லாமே வந்து கேரக்டரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டெம்பர்மெண்ட் லெவலில் ஷோ வந்து எப்பயுமே ஷோ டாக்ஸ்
டாக்ஸ் வந்து ப்ரீட் பண்ண மாட்டாங்க, அப்பியரன்ஸ் லெவல் தான் ப்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டாக் ப்ரீட் வச்சுட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு வெட்னரி லைனில் வந்து கண்டிப்பாக கூடவே இருக்கணும். ஏன்னா இந்த ப்ரீட் வந்து ரொம்பவே டிசீஸ்க்கு பேர் போனது நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஓரளவுக்கு இருக்குது. இந்த டிசீஸ் பேர் போன டாக் தான் இது சொல்லலாம். பட் இந்த ப்ரீடு அதிகமாக வர டிசீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்போ டிஸ்பிளேஷியா, ஹிப் டிஸ்பிளேஷியா, அதே மாதிரி என்ட்ரோபீனியன், எக்ட்ரோபீனியன் சொல்லுவாங்க. என்ட்ரோபீனியா எக்ட்ரோபீனியானா கண்ணு மேலே இருக்க லிட்டு வந்து ஓப்பன் ஆகிடும், கண்ணு கீழே இருக்க லிட்டும் ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி டிசீஸ் வந்து ரொம்ப வெளி தர மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்புறம் செரி ஐஸ்ன்னு சொல்லலாம். செரி ஐஸ்ன்ற விஷயம் வந்து கண்ணுக்கு வெளியே வந்து டிஷ்யூ வெளியே வந்துடும். அந்த விஷயமும் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். அதே மாதிரி ப்ளோட்டிங், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்டைஜஷன் வந்து இந்த ப்ரீடில் வந்து காமன். அதுக்கப்புறம் இந்த ப்ரீடுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து ரொம்பவே காமன். இந்த ப்ரீடோட ஹெரிடிட்டிலே வந்து ஸ்கின் டிசீஸ்னு ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்கின் டிசீஸ்னா தோல் சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்னோட கருத்துப்படி இந்த டாக் ப்ரீட் வந்து சூப்பரான டாக் ப்ரீடு. என்னோட கருத்துப்படி இந்த ப்ரீட் வந்து ஒரு அழகான டாக் ப்ரீடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரீட் வந்து கொஞ்சம் ஹம்பிளாகவே இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. இந்தியாவில் நான் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா இந்த ப்ரீடை வந்து நான் கண்டிப்பாக வாங்கி வளர்ப்பேன். பட் ஆனால் இந்த ப்ரீட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இந்தியாவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் விச் ஆப் சைனிங் அவுட். கண்டிப்பாக இந்த ப்ரீடு நான் இந்த பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகைன் அண்ட் அகைன்.